வரலாறு காணாத செயல். தனியார் நகர பேருந்தில் ஒருநாள் இலவச பயணம். பொதுமக்கள் மகிழ்ச்சி. தமிழ்நாட்டில் முதல் முறையாக கோவையில் தனியார் நகர பேருந்தில் பொதுமக்கள் ஒருநாள் இலவச பயணம். கோவை சரவணம்பட்டி பகுதியில் வசித்து வரும் ராஜ்குமார் என்பவர் வேலவன் பஸ் சர்வீஸ் நிறுவனம் வழித்தடம் எண் 22 என்ற நகர பேருந்தை இயக்கி வருகிறார். இவர் தனது தந்தையின் 3ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு தமிழகத்தில் முதல் முறையாக காலை முதல் இரவு வரை இன்று ஒருநாள் குழந்தைகள், பெண்கள், ஆண்கள், முதியவர்கள் என அனைவருக்கும் இன்று ஒருநாள் இலவசமாக பயணித்தனர். இதுகுறித்து நிறுவனர் ராஜ்குமார் கூறுகையில், எனது தந்தை சுப்பிரமணியம் சரவணம்பட்டி பகுதியிலிருந்து காந்திபுரத்திற்கு பேருந்தில் பணிக்கு சென்று வருவார். அப்போது ஏழ்மையின் காரணமாக சில சமயங்களில் 30 பைசா பயணச்சீட்டை கூட வாங்க முடியாமல் நடந்தே வருவார். அப்போது அவர் சொந்தமாக ஒரு பேருந்து வாங்க வேண்டும் என எண்ணி அதற்கான முயற்சியில் இறங்கினார். ஆனால் சமீபத்தில் அவர் காலமானார். வணக்கங்க, என் பேர் ராஜ்குமாருங்க. நான் சரவணம்பட்டிங்க. இந்த பஸ்ஸோட ஓனருங்க. நான் இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவோட ஆசைங்க, பஸ்ஸு எனக்கு வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டார். ஏன்னா அவர் சின்ன வயசுல கீழே ஒரு ஏழ்மையான குடும்பத்திலிருந்து வந்தங்க. அப்போ ஒரு சரவணம்பட்டியிலேருந்து காந்திபுரத்துக்கு பார்த்தீங்கன்னா 30 பைசா டிக்கெட்டு. அந்த டிக்கெட்டு எடுக்கிற அளவுக்கு கூட எங்கள் குடும்பம் கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலையிலிருந்து வேலைக்கு நடந்து வந்தெல்லாம் போயிட்டு இருந்தாரு. அப்படி இருக்கிறப்போ நம்ம ஒரு பஸ் வாங்கி ஓட்டணும் ஆசைப்பட்டாரு. எதிர்பாராத சூழ்நிலையில அவர் இறந்துட்டாரு. அந்த சூழ்நிலையில அவரோட ஆசையை நிறைவேற்றணும்னு ஆசைப்பட்டு என்னோட கடின உழைப்பில் போன வருஷம் இந்த பஸ்ஸை நான் வாங்கினேங்க. இன்னைக்கு 3ஆம் ஆண்டு நினைவு நாள் வருதுங்க. எங்கள் அப்பாவோட நினைவு நாளை ஒட்டி இன்னைக்கு பயணம் பண்ற எல்லாரும் பயணிகளுக்குமே இலவச பயணமா ஓட்டணும்னு ஆசைப்பட்டேங்க. அது இன்னைக்கு நம்ம நடத்திட்டு இருக்க. இதனால் அவரது கனவை நனவாக்க வேண்டும் என்று தீவிர முயற்சியில் ஈடுபட்டு கடந்த வருடம் 2ஆம் ஆண்டு நினைவு தினத்தில் வழித்தடம் எண் 22 என்ற நகர பேருந்தை வாங்கினேன். எனவே எனது தந்தையின் 3ஆம் ஆண்டு நினைவு தினத்தில் அவரை நினைவு கூர்ந்து பொதுமக்கள் மற்றும் பயணிகள் அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கி இன்று ஒரு நாள் முழுவதும் பொதுமக்களுக்கு இலவச சேவை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் பயணிகளுக்கு பயணச்சீட்டு இல்லாமல் இலவசமாக அழைத்துச் சென்று வருகிறோம் என்று தெரிவித்தார். எனது வளர்ச்சிக்கு உறுதுணையாக நிறுவனத்தில் பணிபுரியும் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களுக்கு இந்த தருணத்தில் வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார். மேலும் எனக்கு இன்ப அதிர்ச்சி அளிக்கும் விதமாக பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் இன்று ஒரு நாள் நாங்கள் ஊதியம் பெறாமல் பணி செய்கிறோம் என்று கூறியது என்னை நெகிழ்ச்சி அடைய செய்கிறது என்றார். பொதுமக்கள் கூறுகையில், தந்தையின் நினைவு தினத்தில் இப்படி பயணிகளை இலவசமாக அழைத்துச் செல்வது மிகவும் மகிழ்ச்சியாகவும் அதே சமயத்தில் நெகிழ்ச்சியாகவும் உள்ளது என்றனர். அவரது தந்தையின் ஆன்மா சாந்தி அடைய நாங்கள் வேண்டுகிறோம். மேலும் இது போன்ற பணிகளை தொடர்ந்து செய்ய எங்களது பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் என்றனர். பேருந்து ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் கூறுகையில், ராஜ்குமார் ஒரு முதலாளி போல் இல்லாமல் நண்பர்கள் போலவே எங்களுடன் கனிவாக பழகுவார். பேருந்தை வைத்து வெற்றிகரமாக நடத்துவதே மிகவும் சிரமமாக உள்ளது. இந்த மாதிரியான காலகட்டத்தில் ஒரு நாள் முழுவதும் பயணிகளுக்கு இலவச பயணம் என்பது எங்களை மிகவும் மெய்சிலிர்க்க வைக்கிறது. பேர் குமாருங்க. எங்கள் ஓனர் பண்ண செயலை பார்த்து எங்களுக்கு ஃப்ரீயாக ஓட்ட சொன்னதுக்கு முன்னிட்டு நாங்களும் இலவசமாக நாங்களும் இன்னைக்கு ஓட்டி கொடுத்துட்றோம். பொதுமக்களை சேவை பண்ணுறதை பார்த்து நாங்களும் எங்களுக்கு சம்பளம் வேண்டாம், இன்னைக்கு ஒரு நாள் ஃப்ரீயாக ஓட்டி கொடுக்குறேன்னு நாங்களும் ஓட்டி கொடுக்குறோம். பேருந்து ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் கூறுகையில், ராஜ்குமார் ஒரு முதலாளி போல் இல்லாமல் நண்பர்கள் போலவே எங்களுடன் கனிவாக பழகுவார். பேருந்தை வைத்து வெற்றிகரமாக நடத்துவதே மிகவும் சிரமமாக உள்ளது. இந்த மாதிரியான காலகட்டத்தில் ஒரு நாள் முழுவதும் பயணிகளுக்கு இலவச பயணம் என்பது எங்களை மிகவும் மெய்சிலிர்க்க வைக்கிறது. அவரது பணிகள் மென்மேலும் தொடர வேண்டும் என்று நாங்கள் ஆண்டவரை வேண்டிக் கொள்கிறோம் என்றனர். மேலும் அவருக்கு ஒத்துழைக்கும் விதமாக இன்று ஒரு நாள் நாங்கள் ஊதியம் பெறாமல் பணி செய்கிறோம் என்றும் தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் அலுவலக பணியாளர்கள், ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள், பொதுமக்கள் உட்பட பயணிகள் மற்றும் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். என் பேர் ஆனந்துங்க. நான் இந்த வேலவன் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிட்டு வந்திருந்தேன். இன்றைக்கி ஒன் டே கோயம்புத்தூரில் ரொம்ப எக்ஸிக்யூட்டிவான ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னென்னா, ஃப்ரீ பஸ் விட்ருக்குதுன்னு நினச்சி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வேலவன் டிரான்ஸ்போர்ட்டோட தந்தையோட நினைவு நாளை இன்றைக்கி பஸ்ஸில் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே ட்ராவல் பண்ணிட்டு வந்தேன். அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு ஸ்வீட்ஸ்லாம் கொடுத்து எல்லாத்தையும் மகிழ்ச்சியோடு வரவேற்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் செஞ்சு மக்களை சந்தோஷப்படுத்த பாருங்கள். வணக்கங்க. வேலவன் பஸ்ஸில் இன்றைக்கி நான் பயணம் செஞ்சுருந்தேங்க. இன்றைக்கி எல்லா பயணிகளுக்குமே இலவசம் கொடுத்துருக்குறாங்க. இதை நினச்சி ரொம்ப பெருமைப்படுறேங்க. ரொம்ப நன்றி. வணக்கங்க, என் பேர் தினேஷ். வேலவன் பஸ் சர்வீஸில் இன்றைக்கி பயணம் பண்ணேங்க. இன்றைக்கி ஃப்ரீ டிக்கெட்டு தான்.
அவங்க அப்பா இறந்த நாளுக்கு இன்னைக்கு ஃப்ரீ டிக்கெட் விட்டுருக்கா சொல்லியிருக்காங்க. பஸ் சர்வீஸ் நல்லா இருக்குங்க. வேலவன் பஸ் சர்வீஸ்க்கு ரொம்ப நன்றி. என் பேர் வைரமணிங்க. இந்த நிறுவனத்தில் 5 வருஷமாக டிரைவராக இருக்கேங்க. இன்னைக்கு எங்கள் ஐயாவோட நினைவு நாளையொட்டி 3வது நினைவு நாளையொட்டி எல்லா பயணிகளுக்கும் இலவசமாக விட்ருக்காங்க. தமிழ்நாட்டிலே யாரும் இது செஞ்சதில்லை. என் பேர் டிரைவர் காமாட்சி. நான் வேலவன் டிரான்ஸ்போர்ட்டில் வந்து நான் 5 வருஷமாக டிரைவராக இருக்கிறேன். எங்கள் ஓனரோட அப்பாவோட நினைவு நாள் இன்னைக்கு. அந்த நினைவு நாளுக்காக இன்னைக்கு வந்து எல்லா மக்களுக்கு ஒரு இன்ப அரிசி கொடுக்கணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு நாள் வண்டியில் ஏறும் அனைத்து பயணிகளுக்கும் இலவச பயணம் செஞ்சு கொடுக்குங்கிறது எங்கள் ஓனரோட அப்பாவோட ஆசை. அந்த ஆசையை வந்து எங்கள் சின்ன ஓனர் ராஜ்குமார் அவர்கள் வந்து இந்த இலவச பயணத்தை நிறைவேற்றி செய்ய சொல்லியிருக்காரு. அதை செஞ்சு கொடுத்துட்ருக்குறோம். இந்த மக்களுடைய ஆதரவு ஒத்துழைப்பும் இதே மாதிரி எங்களுக்கு எப்பயும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களோட ஆசீர்வாத அன்பும் எங்களுக்கு எப்பவும் கிடைக்கும்னு சொல்லிட்டு, காமாட்சியோடைய இந்த வேலவன் டிரான்ஸ்போர்ட்டோட எல்லா ஓட்டுநர் நடத்துனருடைய சார்பாக மிக்க நன்றிங்க. என் பேர் துரைராஜுங்க. நான் வந்து வேலவன் டிரான்ஸ்போர்ட்டில் 7 வருஷமாக இருக்கிறேங்க. எங்கள் ஓனர் பெரிய ஓனர் சுப்பிரமணிய ஐயா வந்து இறந்து 3வது வருஷம். அதனால் வந்து அதனால் வந்து இவங்க பஸ்ஸு வந்து ஃப்ரீயாக விடலான்னு எங்கள் ஓனர் எண்ணார் ராஜ்குமார். அதனால் வந்து இன்றைக்கி பொதுமக்களுக்கு வந்து இலவச பஸ்ஸு சேவை இன்றைக்கி பண்ணிக்கிறாங்க. அதனால் தமிழ்நாட்டில் யாருமே பண்ணாததை எங்கள் ஓனர் ராஜ்குமார் என்ன பண்ணிக்கிறாரு. அதனால் நான் இது பெருமையாடுறேங்க. இதனால் எங்கள் டிரைவர் நெட்னால எல்லா சார்பாகவும் நன்றி தெரிவிச்சுக்கிறேங்க.